என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சாப்பிடாம உபவாச ஜெபத்தில் வச்சுட்டு நாங்கள் எப்படி சந்தோஷமா இருப்போம்? பசிக்குது அப்படி சொல்றீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த மே மாதம் உபவாச ஜெபத்துக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இந்த வாய்ப்பளித்த என்னுடைய மூத்த அண்ணன் பாஸ்டர் ஜான்சன் அவர்களுக்கு கர்த்தருக்குள்ளாக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை சொன்ன மாதிரி மார்ச் மாதத்துலேருந்தே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் தான் டைம் கொடுக்காம இப்போ அப்போன்னு சொல்லி கர்த்தர் இந்த மாதத்திற்கு என்னை உங்கள் மத்தியில் நிறுத்துவதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்குள்ளாக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். எல்லாரும் நான் பிரசங்கம் பண்ணும்போது கவனிப்பீங்களா? எல்லாம் பசியில் அப்படியே வாடி போயிடுவீங்களா? சரி, நான் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். தேவன் நம்ம மத்தியில் இன்னைக்கு என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை உங்கள் ஒவ்வொருத்தருகிட்டையும் தேவன் உங்கள் மனசில் ஆழமாக பேசுவார். சரியா? என் மூலமாக தேவன் இன்னைக்கு உங்கள் கூட பேசுவார். சரியா? எடுத்தவர்கள் வாசிங்க. கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நம்ம எப்படி இருக்கணுமா? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நன்றி அறிதல்னா என்ன? நன்றி உள்ளவர்கள். நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கோமா? இப்போ யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இப்போ அசால்ட்டாக ஒரு வார்த்தை நமக்கு தேங்க்ஸுங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தையே ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்குது. முன்னாடி காலத்துலலாம் இப்படி இருக்க மாட்டாங்க. நன்றி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா மனசில் ஆழமாக அதை வச்சு ஏற்ற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு உதவி செய்வாங்க. அதுதான் நன்றி. இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருமே செய்த நன்றியை மறந்துட்டு நம்மளே நன்றியை மறந்துடுவோம். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு மனுஷங்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். அப்படி நான் யாருக்குமே நன்றி இல்லைப்பா, நான் யார்கிட்டையுமே ஹெல்ப் கேட்டதில்லை, எனக்கு யாருமே உதவி செஞ்சதில்லை, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பெற்ற தாய் தகப்பனுக்கு, இல்லைன்னா இவ்வளோ நாள் வழி நடத்தி வருகிற தேவனுக்கு, அவங்கவுங்க கும்பிடுற கடவுளுக்காக கூட இருக்கலாம் நன்றி உள்ளவர்களா. ஆனால் நமக்கு தெரியும் யார் உயிருள்ள தேவன். இயேசுதான் உயிருள்ள தேவன். சரியா? நம்ம அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் என்னன்னா, பார்க்க போகிற வார்த்தை என்னன்னா, நன்றி உள்ளவர்களா இருங்கள். யாரெல்லாம் வேதத்தில் நன்றி உள்ளவர்களா இருந்தா, எப்போல்லாம் நன்றி உள்ளவர்களா இருந்தாங்க, எந்த நேரத்தில் யாருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலலாம் நன்றி உள்ளவர்களா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்க, ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முதலாவது நம்ம தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். எப்படி நன்றி உள்ளவர்களா இருக்கணும்? தேவனுக்கு நம்ம நன்றியை செலுத்துறது. அவர் நமக்கு கார் தந்திருக்கிறாரு, வீடு கட்ட உதவி செஞ்சுருக்கிறாரு, பிள்ளைகளை படிக்கிறதற்கு உதவி செஞ்சுருக்கிறாரு, நம்மளுக்கு சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து நம்ம நன்றியை தெரிவிக்கலாமா? அப்படியா நம்ம நன்றியை தெரிவிக்க முடியும் தேவனுக்கு? இல்லை. இல்லைன்னா காசு பணம் கொடுத்து நன்றியை தெரிவிக்கலாமா? இல்லை. அர்ப்பணிப்பின் மூலமாக தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்றியை தெரிவிக்க வேண்டும். நம்மளுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்குன்னா, நம்ம சபைக்கு வருகிறதன் மூலம், நம்ம ஆராதிக்கிறதன் மூலம், நம்ம ஜெபிக்கிறதன் மூலம், பாஸ்டர் சொன்ன மாதிரி தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதன் மூலமாக நம்மளுடைய நன்றியை என்ன பண்ணணும்?
தெரிவிக்கணும். ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம தேவனுக்கு நன்றி. இதை தான் தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிற காரியம் என்னங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் புதுசாக சொல்லித்தரணும்னு எதுவுமே கிடையாது. தேவன் எதிலெல்லாம் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். தேவன் எதிலெல்லாம் பிரியப்படுகிறார்? பைபிள் வசனத்தின் மூலமாக நீங்கள் சொல்லணும்னு இல்லை, ஜென்ரலாக கூட நீங்கள் என் கூட பேசலாம். எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்கும்? ஏசப்பாக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? பரிசுத்தமாக இருக்கிறதன் மூலமாக, நம்ம தேவனை அதிகமாக துதிக்கிறதன் மூலமாக. துதிக்கிறதுனா எப்படி? வெளியில் போய் நல்லா வம்பு பண்ணி வந்துட்டு உள்ளே வந்து பாட்டு போட்டு துதிக்கிறதா? இல்லை, தேவன் இருதயத்தை பார்க்கிறவராகவும் இருக்கிறார். அப்போது தேவனை துதிக்கணும், தேவனை பாடணும். பிறர்கிட்ட ஒரு கஷ்டத்தின் நடுவில் வரும்பொழுது நம்ம ஒரு சிரித்து ஒரு அன்பாக பேசுகிறதன் மூலமாக எவ்வளவோ நம்மக்கிட்ட, இப்போ ஊரில் தான் இருக்கோம், நம்மக்கிட்ட வாசலில் உட்காந்து பேசுகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. மிக்கா பாத்தியா என் வீட்டில் இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டு நிறைய பேர் சொல்லும்போது, ஆமாம் பாத்தியா உனக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லாமல் அதை விடு பார்த்துக்கலாம், நீ ப்ரேயர் பண்ணுன்னு சமாதானமாக 4 வார்த்தை கூறுகிறதன் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு பிரியமாக இருக்கலாம். தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் பிரியம் இல்லாமல் இருப்பதற்கும் நிறைய காரியம், அதெல்லாம் சுலபமாக பண்ணிடலாம், ஈஸியாக சொடக்கு போடுற விதத்தில் பண்ணிடலாம். ஆனால் பிரியமாக இருக்கிற காரியங்கள் பண்ணுவது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அதை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்தும் இருக்கிறார். அதனால் தேவனுக்கு முதலாவது நம்ம எப்படி நன்றியை செலுத்தணுமா? நம்ம அர்ப்பணிக்கிற நம்மளையே அவருடைய சமூகத்தில் ஊற்றுறதன் மூலமாக, தேவனுடைய சமூகத்தில் அப்படி இன்றைக்கி ஒர்ஷிப்லாம் நடத்தும்போது அவருடைய சமூகத்தில் இன்னும் நம்ம நல்ல விதமாக அந்த ஆராதனையை கொண்டு போயிருந்திருக்கலாம். முழுமையாக அவருடைய சமூகத்தில் ஊற்றுகிறதன் மூலமாக நம்மளுடைய அர்ப்பணிப்பை அவருக்கு காண்பிக்கலாம். இரண்டாவது, எப்படி நம்ம நன்றியறிதலை காண்பிக்கணும் அப்படின்னா, வாசிங்க 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம். 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும். தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லெகேமில் இருந்தது. தாவீது பெத்லெகேமின் ஒலிவ வாசலில் இருக்கிற கிணற்று தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் புகுந்து போய் பெத்லெகேமின் ஒலிவ வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் கொண்டு தாவீதின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்து கொள்ள கடவர், தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். தாவீதுக்கு என்ன பண்ணாங்க? தண்ணி கேட்ட உடனே ஒரு பாளையத்தில் போய் 3 பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணி கொண்டு வராங்க? தண்ணி கொண்டு வராங்க. ஆனால் தாவீது அதை குடிக்கலைன்னு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு, இப்போ நம்மலாம் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்காங்க, இவன் குடிக்காமல் தூர ஊத்துறான் அப்படின்னு. ஆனால் அவருடைய முயற்சிக்கு, அந்த மனுஷங்களுடைய முயற்சிக்கு என்ன பண்ணுறாருன்னா மதிப்பளிக்கிறதன் மூலமாக நன்றியை செலுத்துறாரு. உங்களுடைய ரத்தத்தை ஊற்றி இந்த தண்ணியை எனக்காக நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, இதை நான் எப்படி மனசாட்சி இல்லாமல் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி மதிக்கிறதன் மூலமாக, அவர்கள் செய்கிற செயலுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய நன்றியை தாவீது ராஜா செலுத்துகிறார். தாவீது ராஜாவுக்கு தண்ணி கிடைக்காம இருக்கிறதுனா சாதாரண விஷயமா? இல்லை. ஆனால் அவர் இருந்த சூழ்நிலைகளில் அந்த 3 பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாளையத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதை அவர் மனம் நெகிழ்ந்து அந்த வசனத்தில் 19வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்து அந்த 3 மனுஷனின் இரத்தத்தை
குடிப்பேனோ. எவ்வளவு உள்ளுக்குள்ள அந்த ஒரு வழி இருந்திருந்தா தாவீது ராஜா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. தான் பிராணனை கூட, தான் உயிரை கூட அவங்க பெருசாக நினைக்காம எனக்காக அவங்க கொண்டு வந்திருக்காங்க, தண்ணி கொண்டு வந்திருக்காங்க, அவங்க இரத்தத்தை எப்படி நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய முயற்சிக்கு என்ன பண்ணுறாருன்னா, மதிப்பளிக்கிறதன் மூலமாக என்ன பண்ணுறாருன்னா நன்றியை தெரிவிக்கிறாரு. நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நிறையா பேர் நம்மளுக்கு ஆறுதலாக இருந்திருப்பாங்க. யாருமே சொல்ல முடியாது நான் கஷ்டப்படுற நேரத்தில் யாருமே எனக்கு உதவி செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு மனுஷங்க மூலமாகத்தான் நம்மளுக்கு அந்த நன்மையை தேவன் கொடுத்திருப்பார். அந்த மனுஷனுக்கும் நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கணும், தேவனுக்கும் நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். சரி, நம்ம தான் நன்றி செஞ்சதுக்கு காசு கொடுத்துட்டோமே, அவங்க எனக்கு இந்த நன்றியை செஞ்சாங்க, அதனால அவங்க என் பிள்ளை கல்யாணத்துக்கு செஞ்சாங்க, நானும் அவங்க பிள்ளை கல்யாணத்துக்கு செஞ்சேன். அப்படி அல்ல. அந்த நன்றியை திரும்ப செலுத்தினாலும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நன்றி நம்ம மனசுக்குள்ளே என்ன பண்ணணும், இருக்கணும். ஏன்னா அந்த கஷ்டத்தில் உதவுறதுக்கு யாரும் இல்லை. அந்த கஷ்டத்தில் அந்த உதவி கிடைக்கலன்னா நம்ம இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமையில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளாகவும் இருக்கணும். இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க என்பது தெரியாது. ஆனால் இனி நாம் இங்கேருந்து கடந்து போகும்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கணும், நன்றி உணர்வு கண்டிப்பாக இருக்கணும். தேவனை ஆராதிக்கிற நமக்கு கண்டிப்பாக நன்றியுணர்வு இருக்கணும். வேதத்தை சுமக்கிற நமக்கு கண்டிப்பாக நன்றியுணர்வு இருக்கணும். அதனால தான் நம்ம யார், வேதக்காரங்க. அவங்களுக்கும் நமக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம கஷ்டப்படும் போது புறஜாதியக்காரங்களே நமக்கு உதவி செய்தாலும் அவர்களுக்குள்ள நன்றியை நம்ம என்ன பண்ணணும், செலுத்தி தான் ஆகணும். என்றைக்கும் இந்த உலகத்தில் நம்ம கடனை வச்சுட்டு போகவே முடியாது. தேவன் அதில் பிரியப்படுகிறவரும் அல்லவே அல்ல. சரியா? மூணாவது பாருங்க, தேவன் எதில் நம்ம எப்படி நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை. வாசிங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும். ராஜா பர்சிலாவை நோக்கி, வாசிங்க. என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வா, நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? ருசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியேனுக்கு ருசிகரமாய் இருக்குமோ? சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியானாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது என்ன? அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா, இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோட கூட வருவான். உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்த போது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்திற்கு திரும்பி போய்விட்டான். ஹல்லேலூயா. இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும், அப்படிதானே? தாவீது ராஜாவை பற்றி. கிம்காம் யாரு? கிம்காம் யாரு?
சொல்லுங்க பாஸ்டர். கிம்காம் யாரு? இப்போ நம்ம வாசித்த வசனத்தில் கிம்காம்ங்கிற ஒரு பேரை பார்த்தோம், அப்படிதானே? கிம்காமுக்கு தாவீது எப்படி உதவி செய்தான்? தாவீது தப்பி ஓடின நாட்களிலே கிம்கான் வந்து தாவீதை என்ன பண்ணாருன்னா நல்லபடியாக உபசரித்தான். சரியா? நல்லபடியாக உபசரித்ததற்குரிய நன்றியை தாவீது ராஜா எப்படி செலுத்துகிறார்னா, அவர் வாழ்நாள் முழுக்க அரண்மனையில் வச்சு உபசரிக்கிறதன் மூலமாக தன்னுடைய நன்றியை என்ன பண்ணுறாரு? தெரிவிக்கிறவரா இருக்கிறாரு. நம்மளும் நன்றியை எப்படி தெரிவிக்கணும்னா உபசரிக்கிறதன் மூலமாக தெரிவிக்கலாம். ஒருத்தங்க கஷ்டத்தின் மத்தியில் நம்ம இடத்துக்கு வராங்க, நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம அவர்களை எப்படி உபசரிக்கணும்? உபசரிப்புங்கிறது சாப்பாடு இலையை விரித்து 4 வகை கூட்டு வச்சு தான் உபசரிக்கணுங்கிறது இல்லை. நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயம், தண்ணி கொடுக்கலாம், அவங்கக்கிட்ட உட்காந்து பேசலாம் அன்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன உபசரிப்பின் மூலமாக நம்ம நன்றியை என்ன பண்ணலாம்? தெரிவிக்கலாம் அப்படின்னு. அவன் அன்றைக்கு தாவீது ராஜாவை உபசரித்ததற்குரிய பலன் எப்படி கிடைச்சிருக்கு? தன்னுடைய அரண்மனையில் அவனை எல்லாரும் உபசரிக்கிற அளவிற்கு என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் கிம்காமிற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்கிறாரு? கட்டளையிட்டு இருக்கிறார். தாவீது ராஜாக்கு அன்றைக்கு அவன் செய்த சின்ன ஒரு உபசரிப்பு அது அவனுடைய கிம்காமுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணது? ஒரு நல்ல விதமாக பட்டது. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்க. முன்னொரு காலத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய வறுமையின் காரணமாக என்ன பண்ணுற வேலை கிடச்சிதுன்னா பேப்பர் போடுற வேலை கிடச்சிது. ஒவ்வொரு வீட்டுக்காக போய் பேப்பர் போடுற வேலை கிடச்சிச்சு. அப்போ அந்த வேலையை அவன் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு பேப்பர் போட்டுகிட்டே வரும்போது ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். அவனால் சரியாக சைக்கிள் ஓட்ட முடியலை, ஒவ்வொரு இடத்துல போய் வேலை செய்ய முடியலை. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் ஒரு வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டான். உட்காரும்போது அவனுக்குள்ளே ஒரு யோசனை, இந்த வீட்டில் நம்ம தண்ணி கேட்கலாமா? தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஆனதுக்கப்புறம் நம்ம போய் நம்ம வேலையை தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உட்காந்து அந்த வீட்டு கதவை தட்டும்போது அங்கேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அம்மான்னு சொல்ல முடியாது, ஒரு அக்கா வந்தாங்க. வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, நான் இந்த பேப்பர் போடுற வேலை பார்க்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய குவளை நிறைய பால் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். நீ குடிப்பா அப்படின்னு. அந்த குவளை நிறையான்னா அந்த குவளையில் எப்படியும் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து பிடிக்கும். நல்லா காய்ச்சி அந்த பையனுக்கு கொடுத்துட்டு, நீ குடிச்சிட்டு இந்த இடத்துல பாத்திரத்தை வச்சுட்டு நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அவனும் ஃபுல்லாக குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா மறுபடி தன்னுடைய வேலைக்கு போயிட்டான். நாட்கள் அதிகமாக சென்றது. அப்போது அந்த அக்கா சொன்னேல, அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. உடல் நல குறைவுனால ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த செக்கப் இந்த செக்கப், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே எல்லா செக்கப்பும் எடுத்துருவாங்க, அப்படி தானே? பர்ஸை காலியாக்காமல் விட மாட்டாங்க. சின்னதுனாலும் எல்லா டெஸ்ட்டும் எழுதி கொடுத்து பார்த்துட்டு தான் வெளியே அனுப்புவாங்க. அதே மாதிரி அந்த அம்மாவுக்கும் எல்லா டெஸ்ட்டும் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அந்த அம்மாவும் எல்லாம் எடுத்துட்டாங்க. பில்லு கடைசியில் அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, இந்த பில்லை வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்டு எவ்வளோங்கிறத கேட்டு நான் சைன் வாங்கி நான் உங்ககிட்ட கொண்டு வரேன், கொடுத்ததும் நீங்கள் பில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சரிம்மான்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் அந்த அம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து அந்த நர்ஸ் வந்து அந்த பில்லை கையில் கொடுக்கும்போது அதில் எழுதியிருந்துச்சான், நீங்கள் செய்த நன்றிக்குள்ள பலனை இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிறீங்க, இந்த பில் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்களாம், என்னம்மா பில்லு கேன்சல் ஆகிட்டுன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டரை பார்க்கும்போது கேட்குறாங்க, அன்னைக்கு நீங்கள் உனக்கு ஒரு குவளை நிறைய பால் கொடுத்து எனக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தீங்க, அதுக்குள்ளே பிராயச்சித்தம் இப்போ என்ன பண்ணுறாரு? நன்றியே. அவர் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள பெரிய சீஃப் டாக்டரே அந்த பையன்தான், பேப்பர் போட்டுட்டு இருந்த அந்த பையன்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டரு. அந்த ஒரு குவளைக்குள்ள பால், அந்த நன்றி எப்போ வெளிப்படுது?
தேவனும் அதே போல் ஏற்ற நேரத்திலே எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? வட்டியும் முதலுமா திரும்ப கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? தருவார். அதற்கு என்ன பண்ணணும்? ஏற்ற வேலைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இன்றைக்கி பண்ண நன்றி யாருமே எனக்கு செய்யலைன்னு புலம்பாமல் இருந்தீங்கன்னா பின் நாட்களிலே உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கும். அந்த நேரத்திலே அந்த நீங்கள் செய்த உதவிக்குள்ள வெளிப்பாடு நன்றியாக என்ன பண்ணும்? பின்னாடி உங்களை தேடி வரும். நீங்களும் ஒவ்வொருவரும் நிறைய பேர் வயசானவங்களும் இருக்கீங்க. இனியும் உங்களுக்கு காலம் இருக்குது. தேவன் யாரையாவது கொண்டு நீங்கள் பண்ணின நன்றிக்குள்ள உதவிக்குள்ள நன்றியை என்ன பண்ணுவார்? யார் மூலமாவது கொண்டு வந்து தருவார். அதனால் நம்ம இதுவரைக்கும் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்திருக்கிறார்களோ, வேதத்தில் இருக்கிறவர்களும், தாவீது ராஜாவே என்ன பண்ணார்? நன்றியுள்ளவராக இருந்தார். அதே மாதிரி நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னா நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். கடைசியாக பாருங்கள், எப்படி நம்மளுடைய நன்றியை வெளிப்படுத்தணுமா அப்படின்னா, எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையின்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிறுசிறை தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணவன் விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷருக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கனம் பண்ணுகிறதன் மூலமாக நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கலாம். மொர்தெகாய்க்கு ராஜா என்ன பண்ணார்? கனத்தை கொடுத்து அவரை அலங்கரித்து வர வச்சார். அதே போல் நாமும் ஒவ்வொருவருக்கும் கனத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய பெற்றோருக்கே நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்குமா? நன்றியுள்ளவர்களாக இருக்குமா? தன்னுடைய பெற்றோருக்கோ தன் கணவருடைய பெற்றோருக்கோ நன்றியுள்ளவர்களாக இருக்குமா? இந்த பூமியில் நல்லபடியாக வாழணும்னா என்ன பண்ணணும்? பண்ணுறோமா? மொர்தெகாய்க்கு ராஜா யாரோ தான், ஆனால் செய்த ஒரு உதவிக்கு என்ன பண்ணுறாரு? கனத்தை சாதாரணமாக செலுத்தலை, விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு எப்படியெல்லாம் அலங்கரித்து கனத்தை செலுத்துகிறாரு. அப்போது இவ்வளோ நாள் நம்மளை வளர்த்த அப்பா அம்மாவுக்கு, நான்லாம் எங்கள் அம்மாவை ரொம்ப பெருமையாக நினப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா நான் சொல்லணுன்னாலே தியாகி அப்படி தான் சொல்லுவேன். எங்கள் 4 பேருக்காக அவங்க வடித்த கண்ணீர், அவங்க போட்ட முழங்கால், அந்த ஜெபம் மட்டும்தான் இன்றைக்கி என்னை எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கு. என் அப்பாவும் அப்படி தான். எங்கள் அப்பா வெளியில் ஊழியங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்குவாங்க. ஆனால் பிள்ளைகளுடைய பொறுப்பு யார் மேலே இருந்துச்சு? அம்மா மேலே தான் இருந்துச்சு. 2 நேரம் தான் சாப்பிடுவாங்க, 3 நேரம் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் மிச்சம் வைக்கிறது தான் சாப்பிடுவாங்க. அவங்க அப்படி இருந்ததுனால தான் எங்கள் 4 பேரையும் டபுள் மாஸ்டர் டிகிரி படிக்க வச்சாங்க. எல்லாரையும் ஒவ்வொரு உயரத்தில் ஏற்றி அழகு பார்த்தாங்க.
அவங்களுக்குள்ள கனத்தை நாங்கள் செலுத்தாமல் போனால் தேவன் எங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுப்பாரா? இல்லைன்னா நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமா? அவர்களுக்குரிய கனத்தை கொடுத்துட்டே இருக்கணும். நான் முடிவு பண்ணது அதுதான். அது எங்கள் அம்மாவுடைய அருமை தெரிகிறதுக்கே எனக்கு 26 வருஷம் ஆயிட்டு. இப்போ 29 வயசு ஆயிட்டு, 26 வருடங்கள் ஆயிட்டு. அதுக்கப்புறம்தான் எங்கள் அம்மாவுடைய அருமை ஒவ்வொன்றும் தெரிஞ்சு. எங்கள் அம்மா சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் கடினமாக தெரியும் எல்லாத்துக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற வழி, அதுக்கு பின்னாடி நம்மளை எப்படியெல்லாம் நல்ல விதமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கடினமான வார்த்தைகள் வருதுங்கிறது லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட தாய்க்கு கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணோம்? தாய்க்கும் தகப்பனுக்கும் நாங்கள் கனத்தை செலுத்தணும். அதே போல் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணுமோ, கனத்தை செலுத்துறதன் மூலமாக நன்றியை செலுத்தணும், நன்றியுள்ளவர்களாகவும் இருக்கணும். கடைசி ஒரு வசனம் பாருங்க, சங்கீதம் 116 12 13. கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 116 12 13. எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு இனத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்துக்காகவும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்னத்தையெல்லாம் செய்திருக்கிறார், என்னென்ன நன்மை செய்திருக்கிறார் என்பது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அப்படி தானே? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? அவரை தொழுது கொள்ளணும். அதை தவிர அவர் வேறு எதுவுமே கேட்கல. நீங்கள் அவரை தொழுது கொள்ளுகிறதன் மூலமாக இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அவருக்கு நன்றியை செலுத்துங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுங்க? நன்றியுள்ளவர்களா இருங்க. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே தேவனுக்கும் நமக்கு நன்மை செய்தவர்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், நன்றி எறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நானும் பல நாள் உட்கார்ந்து அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, இவங்களுக்காக இப்படியெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம். இரவு பகல் பார்க்காம ராத்திரி 12 மணி விடிய காலை 2 மணிக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நம்மளை தூசிக்கிறதும் சரி, நம்மளை புறக்கணிக்கிறதுலையும் அவங்க தான் முதலாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க நிறைய தேவ பிள்ளைகள். இன்றைக்கி நம்மோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். நாம் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் யாரை கொண்டாவது நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கான சபைகள் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு இடத்துலையும் உருவாக்குகிறார். ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து உங்களுக்கு நன்மை வருவதற்காக கர்த்தர் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கொடுத்த நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க சிஸ்டர். ஸோ அதுக்காக கரங்களை தட்டி அவங்க மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அவங்க மூத்த சகோதரன் சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்தில் நம்ம ஒரு ஆள் மாதிரி. ஸோ அவங்க அப்பா அவருடைய ஜேக்கப் பண்ண நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. நான் முதல்ல பேர் சொல்லலைல்ல, ஐயோ சொல்லாமல் கொடுத்துட்டோமோன்னு நினச்சேன். அவங்க அப்பா ஜேக்கப் பண்ண வந்திருக்கு. யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அவங்க அப்பா தான். ஸோ அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்கிறாங்க. அவங்க பிள்ளைகள் 4 பேர் இருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, நம்ம இப்போ வந்திருக்கிறவங்களுக்காகவும் இந்த வீட்டுக்காக நம்ம ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். அப்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்படி எல்லாரும் எழும்பிக்கலாமா? எழும்பிக்குவோம். ஸோ எல்லாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வீட்டை திறந்து கொடுத்தவங்களுக்காக இந்த கூட்டம், இந்த உங்கள் மத்தியில் நம்ம கூட்டம் நடத்துகிறோன்னா இது சும்மா இல்லை. பாருங்கள், கூட்டம் நடத்துகிறோம், ஊழியக்காரங்களை கூப்பிடுறோம். அப்படின்னா ஊழியக்காரங்களை நம்ம சும்மா அனுப்ப முடியுமா? அல்லேலூயா.
ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க வராங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஆகார சாப்பாடு காரியங்கள் இது எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைங்க கொடுக்குறாங்க. அதனால தான் அந்த ஊழியங்கள் நடக்குது. அல்லேலூயா. அதனால் கொடுக்குற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய். ஒரு நிமிஷம் கண்களை மூடி. இந்த ஊழியம் நடக்குதுன்னா அதுக்காக தாங்குகிற பிள்ளைகள். ஒருவேளை வெளியே தெரியாது, அவங்க கொடுக்கறது வெளியே தெரியாமல் இருக்கலாம். அந்த கூட்டம் நடக்குதா, இதுக்காக வச்சுக்கோங்க, இந்த சாப்பாட்டுக்காக வச்சுக்கோங்க, இதுக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குற பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம இந்த ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறதா இருக்கலாம், சாப்பாட்டு காரியங்களாக இருக்கலாம், இந்த ஊழியத்தினுடைய தேவைகளாக இருக்கலாம். நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். ஸோ ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். நம்ம ஒரு கூட்டம் நடத்துகிறோன்னா சில இடத்துல இருந்து ஆட்களை கூட்டு வருவோம், நம்ம பெட்ரோல் போட்டு வண்டியில் போட்டு வருவோம். எல்லா தேவைகளும் இருக்கிறது. ஆண்டவர் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஆண்டவர் இதுக்காக கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துல நடத்துகிறோம். முதல் வார சனிக்கிழமை நடக்குது, ரெண்டாவது வார சனிக்கிழமை நடக்குது, கடைசி சனிக்கிழமை நடக்குது. நமக்கு இப்படி எல்லா கூட்டங்கள், அதே போல் நம்ம சந்திக்கிற கிராம ஊழியங்கள், மிஷினரி ஊழியங்கள், எல்லா ஊழியத்திலையும் நம்ம செய்கிற ஊழியங்கள், கிராம ஊழியம். கடந்த இந்த மே மாதத்தில் மட்டும் நம்ம கிராமத்தில் ஊழியம் செய்திருக்கோம். 5 இடத்துல சிறுவர் ஊழியம் செய்திருக்கிறோம். 5 இடத்துல நம்ம விபிஎஸ் நடத்தியிருக்கிறோம். அது இல்லாமல் சில சபைகளில் போய் நம்ம நடத்தி கொடுத்துருக்கிறோம். இந்த விபிஎஸ் ஊழியத்துக்காக கொடுத்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம ஒரு விபிஎஸ்னுடைய தேவை 5000 ரூபான்னு போட்டிருப்போம். இந்த ஊழியத்துக்காக கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஒவ்வொரு ஊழியத்துக்கும் நம்ம அதை வாங்கி கொடுக்க வேண்டிய பிரைஸு, நம்ம போய் போக்குவரத்து செலவு, இன்னும் அதுக்கு செலவழிக்கிற மெட்டீரியல், புஸ்தகங்கள், டெய்லி கொடுக்குற ஸ்நாக்ஸு, ரஸ்னா இப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு மொத்தமாக 5000 ரூபாய் செலவு போட்டிருப்போம். ஸோ இந்த மே மாதம் ஆலயம் இல்லாத கிராமத்தில் போய் நம்ம 5 கிராமத்தில் போய் நடத்தி இருக்கிறோம். அதே போல் அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் சபைகளில் போய் நடத்தி இருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஊழியத்தின் தேவைகளை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு சந்தித்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களை கொண்டு செய்திருக்கிறார், உங்களை கொண்டு செய்திருக்கிறார். இந்த கூடுகைக்கு மட்டும் இல்லை, இந்த ஊழியத்தின் சார்பாக நடைபெறுகிற எல்லா ஊழியத்தினுடைய தேவைகளையும் கர்த்தர் தேவ பிள்ளைகளை கொண்டு சந்திக்கிறார். இந்த ஊழியத்துக்காக கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒரு விசை உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக கொடுக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தியாகத்தோடு ஒவ்வொரு மாதமும் உற்சாகமாக கொடுக்கிறார்கள். அவருடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவீராக, நன்மையினால நிரப்புவீராக. பொருளாலும் காணிக்கையினாலும் கொடுக்குறாங்க. சிலர் பாஸ்டர் இது எங்கள் வீட்டில் விளைஞ்சது முதற் பலன், இது எங்கள் வீட்டில் ஒரு மூட அரிசி வாங்கும்போது அதில் முதல்ல எடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க, கர்த்தருக்காக எடுத்து வைக்கிற, கர்த்தருக்காக அருமையான சிஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நம்ம அவர்களுக்காய் ஜெபிக்கும் போது, கர்த்தர் அற்புதத்தை செய்யும் போது இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களாய், இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் அவர்களை ஒரு தூணாய் மாற்றி வைத்திருக்கிறார். கர்த்தர் அந்த குடும்ப ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்தை திறந்து கொடுத்த அருமையான சாந்தியக்காவுக்காக சோதரம் பண்ணுங்க. சிம்சோன் அண்ணனுக்காக சோதரம் பண்ணுங்க. இந்த இடத்தை திறந்து கொடுத்த அவங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, அவருடைய பெற்றோரை ஆசீர்வதிக்கும்படியா, அவருடைய உடன் பிறந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, கர்த்தருடைய கரம் அவங்களுடைய முழு குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் கரங்களை தட்டி சோதரம் பண்ணுவோம். சோதரம். ஒருவேளை இந்த இடத்துல ஒரு ஜெப குறிப்போடு, ஒரு வேண்டுதலோடு, ஒரு விண்ணப்பத்தோடு நீங்க வந்திருந்தீங்கன்னா இப்ப கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக, நீர் செய்த அற்புதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருப்போம். அதே போல எனக்கு இந்த காரியத்தில் நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த விஷயத்துல எங்க குடும்பத்தில் நீங்க என்ன காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறீர்களோ கர்த்தர் அதை இப்பொழுது செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சோதரம் பண்ணுங்க. சோதரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான உபவாச நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அழைக்காவிட்டாலும் ஞாபகம் வைத்து வருகிற பிள்ளைகள்
பிள்ளைகள் உண்டப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவர் இந்த இடத்துல வந்து எப்படியாயிலும் ஜெபிக்கணும்னு சொல்லி கடந்து வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல இன்றைக்கு ஆண்டவரே குடும்பத்துக்காக சபைக்காக ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீ தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அடுத்த மாதம் தந்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் தந்தீங்களப்பா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல எல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறார்களோ அந்த இடத்துல அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக யார் வெட்கப்படுத்தினார்களோ அவமானப்படுத்தினார்களோ ஆண்டவரே அன்னாள் அவமானப்பட்ட அதே வீட்டிலே அதே குடும்பத்தில் அன்னாளுடைய தலை அன்னாளுடைய கொம்பை உயர பண்ணினவர் என் கொம்பு கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளை அதே கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் உங்களை ஆண்டவரை அற்பமாய் நினைத்தார்களோ அந்த ஜனத்துக்கு முன்னாடி அந்த கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக, கனப்படுத்துவீராக. சகோதரன் நடுவிலே ஆண்டவரே அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை கர்த்தர் உயர்த்தினீர், யோசேப்பை உயர்த்தினீரப்பா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவீராக, உயர்த்துவீராக, நன்மையினால நிரப்புங்கப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மகளை அநேக இடத்துல கர்த்தர் பயன்படுத்துங்க. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக. தொடர்ந்து பலப்படுத்தும் ஆண்டவரே. அடுத்த மாதம் தந்த வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. அப்படியே உட்காருவோம். ஒரு நிமிஷம் அந்த பிரைஸை கொடுத்துருவோம். ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. இந்த முதல் பிரைஸு, ரெண்டாவது பிரைஸ் வேத பாடம் ரோமர்லேருந்து கேட்டிருந்தோம்.